வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் இல்லை இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி நம்ம திருவருட்பயனில் 74வது பாடல் அல்லது குறள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது இன்பக்கூடலுக்கு ஓமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தாடலை போல் கூடியவை தாம் நிகழா வேற்றின்ப கூடலை நீ ஏகம் எனக்குள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தாழ் தலை அப்படிங்கிற இரு சொற்கள் புணர்ந்து இரண்டாக காணப்படுதல் இன்றி தாடலை என ஒரு சொல்லாய் இங்கே சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பாடல் தொடங்குறதே தாடலை போல் கூடியவை அப்படின்னு தாடலை அப்படின்னு வருது இல்லையா. அப்போ இது அதை பிரித்தோம் அப்படின்னா தாழ் தலை அப்படின்னு ரெண்டு சொற்கள் ரெண்டாக காணப்படாமல் ஒன்றாக தாடலை அப்படின்னு ஒரு சொல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொற்புணர்ச்சி போல இந்த உயிரும் சிவமும் ஆகிய இரண்டும் தம்முள் கலந்து வேறாய் நில்லாத பேரின்ப புணர்ச்சியையே ஒன்றாதல் ஆகிய முக்தி நிலை அப்படின்னு சொல்லி நாம் இங்கே எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உயிரும் சிவமும் ஆகிய இரண்டும் தம்முள் கலந்து வேறாய் நில்லாத அந்த பேரின்ப புணர்ச்சியையே ஒன்றாதல் ஆகிய அந்த முக்தி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உயிரும் சிவமும் தம்முள் வேறாய் நில்லாத அந்த தம்முள் கலந்து வேறாய் நில்லாத அந்த பேரின்ப புணர்ச்சி, அதை தான் ஒன்றாதலாகிய முக்தி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உயிர் சிவத்தோடு கூடி நிற்கும் முறைமைக்கு ஓமையாக இங்கே சொற்புணர்ச்சி ஒன்றினை இங்கே ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இந்த உயிர் சிவத்தோடு கூடி நிற்கும் முறை இருக்கு இல்லையா, முறைமை, அதுக்கு ஓமையாக இங்கே எதை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது தாடலை அப்படின்னு சொல்லும்போது அதை தாழ் தலை அப்படின்னு ரெண்டு சொற்கள் அங்கே இணைஞ்சிருக்கு. தாழ் அப்புறம் தலை அப்படின்னு ரெண்டு இணைஞ்சிருக்கு. ஆயினும் அவை வேறாக காண வாராமல் ஒரு சொல் போலவே இங்கே நிற்குது தாடலை அப்படின்னு. தாடலை என்பதை ஒரு சொல் என்றும் எடுத்துக்க முடியாது, இரு சொல் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. அதுபோல இந்த உயிர் சிவத்தோடு சேரும்போது ஒரு பொருளே ஆகி விடாமலும் இரண்டு பொருளாய் நில்லாமலும் இயைந்திருக்கும். அதை நம்ம எப்படின்னே சொல்ல முடியாது. உயிர் சிவத்தோடு சேரும்போது அது ஒரு பொருளாக இருக்குன்னு சொல்ல முடியல, அல்லது தனித்தனியாக ரெண்டு பொருளாக இருக்கும் அப்படின்னும் நம்மளால சொல்ல முடியாது. அப்படியும் அது இருக்காதுன்னு சொல்கிறாங்க. உயிர் சிவத்தோடு சேரும்போது ஒரு பொருளே ஆகி விடாமலும் இரண்டு பொருளாய் நில்லாமலும் அது ஏய்ந்திருக்கும், அப்படி தான் இணைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முக்தியில் இன்பத்தை தூக்கின்ற அந்த உயிரும் அதற்கு அவ்வின்பத்தை கொடுக்கின்ற சிவமும் ஆகிய இரு பொருளும் உள்ளன. ரெண்டும் இருக்குல்லையே, அந்த ரெண்டு பொருளும் இருக்குது. இன்பத்தை தூக்கின்ற உயிர் இருக்குது, அந்த இன்பத்தை கொடுக்கின்ற சிவமும் ஆகிய அந்த இரு பொருளும் இருக்குது. ஆயினும் அவை அங்கனம் பிரித்தறிய வாராமல் ஒன்றாய் உள்ளன. ஆனால் ரெண்டையும் முக்தி நிலையில் ரெண்டையும் பிரிக்க முடியாது இல்லையா, பிரித்தறிய வாராமல் அவை ஒன்றாய் உள்ளன. இக்கருத்தை அடுத்த செயலையும் நமக்கு ஆசிரியர் எடுத்து காட்டுறாங்க. அப்போ அந்த இறைவனோடு இரண்டற்று கூடி நின்று நுகரும் அந்த இன்பத்தை விரும்பிய வாதவூர் அடிகள் நம்முடைய மணிவாசகர் என்ன சொல்கிறாரு, புள்ளி புணர்வது என்று கொள்ளோ அப்படின்னு புணர்ச்சி 10 சொன்னதை இங்கே நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. இறைவனோடு இரண்டற்று கூடி நின்று நுகரும் இன்பத்தை. இப்போ புரியுதுங்களா? அதாவது இங்கே முதல்ல என்ன சொன்னாங்க, உயிர் சிவத்தோடு சேரும்போது ஒரு பொருளே ஆகி விடாமலும் இரண்டு பொருளாய் இல்லாமலும் அவை ஏய்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த முக்தியில் இன்பத்தை தூக்கின்ற அந்த உயிர், அந்த இன்பத்தை கொடுக்கின்ற சிவம் அப்படின்னு ரெண்டு பொருளும் இருக்குது. ஆனாலும் அவை பிரித்தறிய வாராமல் ஒன்றாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த இறைவனோடு இப்படி இரண்டற்று கூடி நிற்கக்கூடிய அந்த இன்பத்தை வாதவூர் அடிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புள்ளி புணர்வது என்று கொள்ளோ அப்படின்னு புணர்ச்சி 10 சொன்னதை இங்கே நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதரும் இந்த நிலையை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இரவியோடு பிறவியற நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருள் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டி நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாழ் தலை ஆகியவை நினைப்புக்கும் பொருட்கள் என்ன?
இனி இது போன்ற புணர்மொழிகள் வேறு பல இருக்கவும் இந்த தாடலை அப்படிங்கிறத மட்டும் ஆசிரியர் நமக்கு இங்கே எடுத்து ஒரு குறிப்பாக காமிக்கிறாங்கல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, தாள் அப்படின்னா இறைவனது திருவடியை குறிக்குது. சரிங்களா? தலை அப்படிங்கிறது உயிரை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தாள் அப்படின்னா இறைவனது திருவடியை குறிக்குது, தலை என்பது உயிரை குறிக்குது. அப்போ உயிர்களாகி நம்மிடம் நான் என்ற அகங்காரம் உள்ளது, எனது என்ற மமகாரம் உள்ளது. இந்த இரண்டும் இருப்பதை காட்டும் அந்த அடையாளமே நமது நிமிர்ந்த தலை. இப்போ நம்ம கோயில் போனோம் அப்படின்னா அந்த இறைவனை நம்ம விக்கிரகங்களை பார்க்கும்போது அல்லது கடவுளை பார்க்கும்போது நம்ம கோயில் போகும்போது பிரார்த்திக்கும் போது நம்ம தலையை கீழே குனிஞ்சு நம்ம கும்பிடணும் இல்லையா? தலை தாழ்த்தி நம்ம வணங்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே அந்த நிமிர்ந்த தலை அப்படிங்கிறது எதை குறிக்கும்? இந்த உயிர்களாகிய நம்மிடம் நான் என்ற அகங்காரம் உள்ளது, எனது என்ற மமகாரம் உள்ளது. இந்த இரண்டும் இருப்பதை காட்டும் அடையாளமே நமது நிமிர்ந்த தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மிடம் உள்ள இந்த செருக்கு அடியோடு எப்போது போகின்றதோ அப்போது இறைவனது திருவருளுக்கு உரியவர் ஆவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எனது அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள இறைவனுடைய திருவருளை நம்மளால் பெற முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இந்த செருக்கினை போக்க வல்லது எது அப்படின்னா அந்த வழிபாடு. சரிங்களா? அப்போ பெருமானே எல்லாம் என் செயலாக நடக்குன்னு என்று எண்ணி நான் இருமாந்து இருந்தேன். எனக்குன்னு என்ன செயல் இருக்குதுப்பா? நீ தான் உன்னின்று என்னை இயக்குகிறாய், நீ தான் என்னை செய்விக்கிற. எனவே நான் எல்லாம் உன்னுடைய செயலே ஆகும் என அந்த அடியற்ற மரம் போல தரையில் வீழ்ந்து இறைவனது திருவடியில் தலை வைத்து வணங்கினால் எல்லா செருக்கும் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தானவம் அப்படிங்கிற இது நமக்குள்ளே இருக்குது இல்லையா? நான் அப்படிங்கிற அகங்காரம், எனது அப்படிங்கிறத மமகாரம் ரெண்டுமே இருக்குது. இப்போ அந்த ரெண்டும் போகணுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற இதைத்தான் இந்த செருக்கு நம்மளை விட்டு போகணுன்னா வழிபாடு. அது எப்படி? பெருமானே எல்லாம் என் செயலால் நடக்குதுன்னு எண்ணி நான் இதுவரை இருமாந்து இருந்தேன். எனக்குன்னு என்ன செயல்பா இருக்குது? நீ தான்ப்பா உள்ள நின்று என்னை இயக்குற. நான் செய்கிறேன் இல்லையா? நீ தான் செய்விக்கிறாய், நான் செய்கிறேன், எல்லாமே உன் செயல்தான் அப்படின்னு சொல்லி அந்த அடியற்ற மரம் போல தரையில் வீழ்ந்து இறைவனுடைய திருவடியில் தலை வைத்து நாம் வணங்கணும் அப்படின்னா நம்முடைய எல்லா செருக்கும் போய்விடும். நாம் ஆனால் எம்னிக்கும் எல்லாம் நாம் தான் செய்கிறோம், என்னால் தான் முடியுது அப்படி நாம் நினச்சிட்ருக்கோம் இல்லையா? எதுவுமே நம்மளுடைய செயல் இல்லை, இறைவனுடைய செயலால் எல்லாம் நடக்குது. நமக்குன்னு ஒரு செயல் கிடையாது. அவர் உள்ளேருந்து இயக்குறாரு, நம்மளை ஒரு கருவியாக அந்த வேலையை செய்ய பயன்படுத்துகிறாரு, கருவியை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடியில் தலை வைத்து நம்ம வணங்கும் போது நம்முடைய செருக்கெல்லாம் போயிடும். அப்போ தலையை பெற்ற அந்த பயன், நம்ம தலையை பெற்ற பயன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க? இறைவன் தாளில் விழுந்து வணங்குவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாட்டில் கூட உண்டு, கற்பூர நாயகியே கனகவல்லின்னு ஒரு சாமி பாட்டு, அம்மன் பாட்டு உண்டு. அப்போ எனக்கு எதுக்காக நீ கொடுத்த, எதுக்காக எனக்கு காலை கொடுத்த, எதுக்கு கண்ணை கொடுத்த, கண்ணிரண்டும் முன்னூறுவே காண வேண்டும், காலிரண்டும் முன்னடியே நாட வேண்டும், கையுனையே எப்போதும் கும்பிடணும் அப்படின்னு அந்த மாதிரி வரும் ஸ்டான்ஸா. இப்போ அதை மாதிரி இங்கே இந்த தலையை பெற்றதுடைய பயன் என்ன அப்படின்னா இறைவன் தாளில் விழுந்து வணங்குவது தான். இவ்வாறு வணங்குவதையே திருவடியை சூடுதல் என்றும் திருவடியை புனைந்து கொள்ளுதல் என்றும் இங்கு குறிப்பிடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய செருக்கெல்லாம் போகணுன்னா நமக்கு இந்த புரிதல் வரணும். எப்பா நான் செய்கிற செயல்னால் இது என்னோட செயல் கிடையாது, எல்லாம் உன் செயல். நீ தான் உள்ளேருந்து இயக்குற, நீ செய்ய சொல்லுத, நீ தான் என்னை செய்விக்கிற, நான் ஜஸ்ட்டு ஒரு கருவி, அவ்வளோதான், என்ன கருவியாக நீ பயன்படுத்தி செய்ய வைக்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த புரிதலோடு நாம் எல்லாம் உன் செயலப்பான்னு சொல்லி அவர்கிட்ட நாம் அடியற்ற மரம் போல அந்த தரையில் வீழ்ந்து இறைவனை நம்ம இறைவனுடைய திருவடியில் தலை வச்சு நம்ம வணங்கும் போது நம்முடைய செருக்கெல்லாம் போகும். அப்போ நம்ம தலையை பெற்றனுடைய அந்த ஒரு பயனே என்ன அப்படின்னா இறைவனுடைய தாளில் விழுந்து வணங்குவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விழுந்து வணங்குதை தான் திருவடி சூடுதல் அப்படின்னு சொல்கிறோம், திருவடியை புனைந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஞான நெறியில் நிற்கக்கூடிய மாணாக்கன் என்ன பண்ணணும்? அந்த தம்முடைய உடல், பொருள், ஆவி மூன்றனையும் சிவனது உடைமையாக உணர்ந்து அவற்றை அருட்குருவினிடத்தில் நீர்வார்த்து ஒப்புவிக்கணும். அப்போ நமக்கு ஒரு ஞானாசிரிய குருவாக வரும்போது
அவரிடம் நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே சிவனது உடைமையாக உணர்ந்து அவன் அந்த பிராப்பத்திக்கு உடைமை அவன்தான் இல்லையா? அப்போ அந்த சிவனது உடைமையாக அந்த உணர்ந்து அவற்றை அருட்குருவினிடத்தில் நாம் தாரவார்த்தை கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி நீர் வார்த்து இங்கே ஒப்புவிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குரு வந்து அல்லது அந்த அருட்குறவர் வந்து அதை எல்லாத்தையுமே தம்முடையனமாக அவர் ஏற்றுக்கொண்டு அம்மாணாக்கருடைய பலவினை முழுவதையும் அவர் வந்து பற்றற ஒழித்து பிறகு தமது திருவடிகளை அவரது தலைமையில சூட்டி பிறவி தொடக்கு வந்து அரும்படியாக ஞானத்தை அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த ஞான நெறியில் நிற்கக்கூடிய மாணாக்கர் என்ன பண்ணணும்? தங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் சிவனது உடைமையாக உணர்ந்து அதை ஞான குருவிட்ட நம்ம வந்து நீர்வார்த்து ஒப்புவிக்கணும். அப்படி ஒப்புவிக்கும் போது அந்த அருட்குறவர் அல்லது அந்த குரு என்ன பண்ணுவாராம்? இதை அவை முழுவதையுமே தம்முடையனமாக அவர் வந்து ஏற்றுக்கொண்டு அம்மாணாக்கருடைய பழவினை இருக்கும் இல்லையா, பழவினை முழுவதையுமே அவர் பற்றற ஒழித்து அதன்பின் தம்முடைய திருவடிகளை அவருடைய தலைமையில் வந்து வைப்பாங்க, சூட்டி பிறவி தொடக்கு வந்து அரும்படியாக அவர் ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தாளின் கீழ் தலையை வைத்தல் அப்படிங்கிறது தாளின் கீழ் தலையை வைத்தல் என்பது ஆன்மாவின் செயலாய் ஆன்மா தன்முனைப்பு அடங்கி அருள்வழி நிற்றலை குறிப்பதாகும். அப்போ தாளின் கீழ் தாளுங்கும்போது இறைவனுடைய திருவடி, அவனுடைய திருவடிக்கு கீழே நாம் வந்து அவனுக்கு திருவடி கீழே நாம் தாழ்ந்து வணங்கணும் இல்லையா? அப்போ தாளின் கீழ் தலையை வைத்தல் அப்படிங்கிறது ஆன்மாவினுடைய செயலாய் ஆன்மா தன்முனைப்பு அடங்கி அருள்வழி நிற்றலை குறிப்பது. அப்போ தலையின் மேல் தாளினை வைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குரு அல்லது அந்த ஆசான் மூர்த்தியாகிய இறைவன் செயலாய் அந்த பாசப்பற்ற அறுத்து அருள் வழங்குதலே அது குறிக்குது. இப்போ வந்து தாளின் கீழ் தலையை வைத்து அப்படின்னா இது ஆன்மா செய்யக்கூடிய செயல். என்ன செய்யணும்? தன்முனைப்பு எல்லாம் அடங்க பெற்று இறைவனுடைய அருள் வழியில் நிற்கிறதுக்கு பேர் தாளின் கீழ் தலை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? அடுத்தது தலையின் மேல் தாளினை வைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசான் மூர்த்தியாகிய இறைவன் செயலாய், அது இறைவனுடைய செயல். இந்த குரு வந்து இறைவனாக வந்திருக்கார் இல்லையா, அவருடைய செயல். அது அவருடைய செயலாய் பாசப்பற்றெல்லாம் அறுத்துட்டு அருள் வழங்குதலை குறிக்கக்கூடிய அதை வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இவற்றையெல்லாம் நினைப்பிக்கும் வகையிலே இங்கு தாள் தலை அப்படின்னு 2 சொல்ல இங்கே ஆசிரியர் வந்து எடுத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த 2 பொருளுக்குள்ள மீனிங்கை நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இதில் இன்னும் முக்கியமான என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய அந்த நான் எனது அப்படிங்கிற அந்த அகங்காரம் மமகாரம் அது 2ம் நம்மக்கிட்ட வந்து இப்போ நம்ம நீங்கினாதான் இறைவனுடைய திருவருளை நாம் பெற முடியும்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறம் அப்போ அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு செருக்கு போகணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? எப்பா இறைவா எல்லாம் உன் செயலுப்பா, என் செயல் எதுவுமே இல்லை, நீ உள்ளேருந்து என்னை ஏற்கிற, என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை செய்ய வைக்க, அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த உண்மை புரிதலோடு நாம் அவருடைய திருவடியின் கீழே நாம் தரையில் வீழ்ந்து இறைவன் திருவடியில் தலை வச்சு நாம் வணங்கும் போது நம்முடைய செருக்கெல்லாம் போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தலையை பெற்ற பயன் என்ன அப்படின்னா, இறைவனுடைய தாளில் விழுந்து வணங்குறது தான் அது நமக்கு அந்த தலையை பெற்ற பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் திருவடியை சூடுதல் அல்லது திருவடியை புனைந்து கொள்ளுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஞான நெறியில் நிற்கக்கூடிய ஒரு மாணாக்கன் என்ன பண்ணணும்? தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே சிவனது உடைமையாக உணர்ந்து அவற்றை இந்த அருகுருவின் இடத்துல நீர்வார்த்து ஒப்புவிக்கணும். அப்போ அந்த குரு அல்லது அந்த குறவர் என்ன பண்ணுவார்? இதை முழுவதுமே தன்னுடையனவாக அவர் ஏற்றுக்கொண்டு அம்மாணாக்கருடைய இந்த பழவினை இருக்குள்ளே அது சஞ்சித வினை, அந்த பழவினை முழுவதையுமே அவர் பற்றற ஒழித்து அதன் பின் தம்முடைய திருவடிகளை அவருடைய தலையில் மேலே வச்சு சூட்டி அவர் பிறவி தொடக்கு அரும்படியாக அந்த ஞானத்தை அவர் கொடுக்குறாரு. அப்போ தாளின் கீழ் தலையை வைத்துன்னா இறைவனுடைய திருவடிக்கு கீழே நம்ம தலையை வைக்கணும் இல்லையா? அப்போ இது ஆன்மாவினுடைய செயல். அப்போ நம்முடைய தன்முனைப்பு அடங்கி அந்த அருள் வழியில் நிற்றலை குறிக்குது. தலையின் மேல் தாளினை வைத்து அப்படின்னா ஆன்மானுடைய தலைக்கு மேலே இறைவனே குருவடிவாக வந்திருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய அந்த திருவடியை அந்த தலையின் மேலே வைப்பார். அதை தான் இங்கே தலையின் மேல் தாளினை வைத்து அப்படிங்கிற அதை சொல்கிறாங்க. ஆசான் மூர்த்தியாகிய இறைவன் செயலாய் இங்கே பாசப்பற்றெல்லாம் ஆன்மாக்களுடைய பாசப்பற்றெல்லாம் அறுத்து அருள் வழங்குதலை குறிக்கக்கூடிய சொல்லாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இதில் அடுத்தது முக்தி இன்பம். அந்த முக்தி இன்பம் தூக்கக்கூடிய நேரத்தில் அந்த உயிரும், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அந்த முக்தி இன்பத்தை தூக்கின்ற உயிரும் அந்த இன்பத்தை கொடுக்குற சிவமும் ஆகிய 2 பொருளும் இருக்குது. ஆனாலும் அவை பிரித்தறிய வாராமல் ஒன்றாய் உள்ளது அப்படிங்கிறதே இங்கே காட்டுறாங்க. சரிங்களா? அப்போ உயிர் சிவத்தோடு சேரும்போது ஒரு பொருளே ஆகி விடாமலும் இரு பொருளாய் நில்லாமலும் ஏந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பொருள்னும் கிடையாது, 2 பொருள் இருக்குது. ஒன்று இன்பத்தை வாங்குகிற உயிர் இருக்குது, பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய சிவமும் இருக்குது. அப்போ இங்கே ஒரு பொருள் கிடையாது, 2 பொருள் இருக்குது. அப்போது அந்த உயிர் சிவத்தோடு சேரும்போது ஒரு பொருளே ஆகி விடாமலும் 2 பொருளாய் நில்லாமலும், 2 பொருளாகவும் இல்லை, 2 கலந்துருக்கு இல்லையா? அப்போ அந்த 2 பொருளாய் நில்லாமலும் ஏய்ந்திருக்கும் அப்படின்னுங்கிறத நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க. அதனால தான் இந்த தாள் தலை அப்படிங்கிற 2 சொற்களை சேர்த்து தாடலை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2ஐயும் தனியாக பிரித்து சொல்ல முடியாது, ஒரு பொருளாகவும் இல்லை 2ஆகவும் இல்லைங்கிற மாதிரி உருவப்படுத்தியிருக்காங்க, ஓமைப்படுத்தியிருக்காங்க. அப்போ இங்கே உயிர் அப்படிங்கிறது அந்த இன்பத்தை தூக்கின்ற உயிரும் அந்த இன்பத்தை கொடுக்கிற சிவமும் 2 பொருள் இருந்தாலும் அவை அங்கே பிரித்தறிய வாராமல் ஒன்றாய் உள்ளது அப்படிங்கிறனால இந்த தாள் தலையை 2ஐயும் சேர்த்து தாடலை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி இந்த பாட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. தாடலை போல் கூடியவை தாம் நிகழா வேற்றின்ப கூடலை நீ ஏகம் எனக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாடலை போல் அப்படின்னா தாள் தலை என்னும் 2 சொற்கள் தம்முள் கூடி தாடலை என ஒரு சொல்லே போல் ஒன்றாய் நிற்குது. எப்படி உயிரும் முக்தியில் உயிரும் அந்த சிவமும் ஒன்றாய் பிரித்தறிய வாராமல் எப்படி ஒன்றாக இருக்குது, அது மாதிரி தாள் தலை அப்படிங்கிற 2 சொல் தம்முள் கூடி தாடலை என ஒரு சொல்லே போல் நிற்கிது, ஒன்றாய் நிற்குது அப்படின்னு காட்டுறாங்க. கூடியவைனா தம்முள் கூடிய உயிரும் சிவமும் ஆகிய 2 பொருள். தாம் நிகழா வேற்று இன்ப கூடலை அப்படின்னா வேறு நில்லாத பேரின்ப உணர்ச்சியை மாணவனே நீ ஒன்றாதல் ஆகிய முக்தி நிலை அப்படின்னு சொல்லி உணர்வாயாக. அப்போ அந்த முக்தி நிலையில் இந்த உயிரும் சிவமும் ஒன்றும் இல்லாமல் 2 பொருளாய் நில்லாமலும் இயைந்திருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இங்கே காட்டுறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.